லுலு பாண்டா. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்தோட பொந்துக்குள்ள இருந்து பட் பட்டுன்னு சத்தம் வந்துச்சு. அந்த நேரத்துல நம்ம ஜூனோ ஜாலியா ஒரு பட்டர்ஃப்ளைய துரத்திட்டு இருந்தான். அந்த பட்டர்ஃப்ளை அந்த மர்மமான ஆலமரத்துக்கிட்ட போச்சு. என்னடா இது, இப்படி வெளிச்சமும் சத்தமும் வருது? அம்மா, இது என்ன? பட்டாம்பூச்சி பேப்பரா மாறிடுச்சு. லூலு, இங்க பாரு இந்த பேப்பரை. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அட, இது ட்ரெஷர் மேப் மாதிரி இருக்கு ஜூனோ. ஆமா, இங்க பாரு வாட்டர் ஃபால். இத பாரு, மவுண்டைன் கொடியோட இருக்கு. ஹே, பீச்சும் இருக்குப்பா. இது ஃப்ளமிங்கோ தானே? ஹே, செம்மையா இருக்குல்ல. அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிரலாமா? எஸ்! நண்பர்கள் தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். இருங்க, மேப் எடுத்து பாக்குறேன் எப்படி போறதுன்னு. கிட்ட வந்துட்டோம், இந்த வழிதான். வாவ், எவ்வளவு அழகா இருக்கு அந்த வாட்டர்ஃபால். சரி வாங்க, தேட ஆரம்பிச்சிடலாம். நல்லா தேடி பாருங்க, எந்த இடத்தையும் விட்டுறாதீங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்பா நானு. சரி வாங்க, இங்க வந்ததுக்கு விளையாடிட்டாச்சு போலாம். ஜாம் ஜாம். வாங்க, வாட்டர் ஃபால்க்கு போலாம். இது என்ன? இது அந்த ஃப்ளமிங்கோல. இரு, நான் இதை நிறுத்துறேன். நாம ஒரு வழியா முதல் சாவியை கண்டுபிடிச்சிட்டோம். மேப் படி அடுத்து நாம மலைக்கு தான் போகணும். வாங்க போலாம். அவ்வளவுதான். இந்த பக்கமா இன்னும் கொஞ்ச தூரம் போனா மலை வந்துடுவாங்க. மலை பார்க்க செமையா இருக்குல்ல. ஆமா ஆமா. சரி வாங்க, நம்ம மலை ஏறலாம். ஏறதுக்குள்ளார பெண்டு கலண்டுடும் போலயே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல, உன்னால முடியும். ட்ரை பண்ணு, ஏறுங்க ஏறுங்க. ஈவா, நீ என் பேக் பேக்ல ஏறிக்கோ. அடுத்து நம்ம ரோப்ப புடிச்சுதான் ஏறணும். உனக்கு தனியா ஏற சிரமமா இருக்கும். ஓகே லூலு. கீழே மட்டும் பாத்தராத ஜூனோ. என்னடா அது இவ்வளவு பயமா இருக்கு? சும்மா இரு ஜூனோ, உனக்காக ரோடா போட்டு வச்சிருப்பாங்க. மெதுவா பொறுமையா நடங்க. ரொம்ப நாரோவா இருக்கு இந்த வழி. திரும்ப ஃப்ளமிங்கோவா? நான் இந்த பிளாக போலோட தூக்குறேன். நீ உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாரு ஈவா. கிடைச்சிருச்சு. நல்லா இருந்தது இல்ல? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானும் தான். நாம கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். திரும்ப ஃப்ளமிங்கோ டிசைன். இத ஓபன் பண்ணலாம் வாங்க. ஹே, எனக்கு இத வாசிக்க தெரியும்பா. இந்த ஃப்ளூட்டை நான் வாசிக்கிறேன். வாவ்! சாவி எடுத்து போடுங்க. இன்னொரு பொட்டி. காம்பஸா? இந்த கருவி காட்டில் உள்ள யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் ஒளிரும். புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். இனி நாம ஒற்றுமையா இந்த கருவியை வச்சு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். நிச்சயமா நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம். டன் நண்பா.